இந்த ஸ்டூடெண்ட்டை வச்சு தாங்க அன்றைக்கி டே ஸ்டார்ட் ஆச்சு. இவர் வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃப்ரூட் பவுல்ஸ்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்க யங் ஆண்டர்ப்ரனர். இவரை பார்த்தோன்னே பயங்கர இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். அதனால் வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்க சொன்னேன். அவங்களும் பயங்கர மோட்டிவேட்டட் ஆகிட்டாங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும். அதுக்கப்புறம் தான் டே ஸ்டார்ட் பண்ணோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கேக் ஃப்ராஸ்டிங் அண்ட் கப் கேக் ஃப்ராஸ்டிங்லாம் பண்ணியிருந்தோம். ஈச் அண்ட் எவ்ரி திங் ஸ்டூடெண்ட்டே தான் பண்ணாங்க. ஒரு விஷயம் கூட நான் பண்ணல. அவங்களோட கான்ஃபிடென்ஸ், ஹாப்பினஸ் அண்ட் தைரியமாக எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு பயங்கர ஹாப்பி ஆகிடுச்சு. அந்த கம்ப்ளீட்டாக அந்த கேக்கை ஃபினிஷ் பண்ணக்குள்ளே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஜஸ்ட்டு நான் இன்ஸ்டெக் பண்ணதை வச்சு அவங்களால வந்து இவ்வளோ செய்ய முடியுதுன்னா கண்டிப்பாக அவங்களோட ஃப்யூச்சரில் வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்தாங்கன்னா எல்லாருமே வந்து நல்ல ஒரு தொழிலை வந்து செய்யலாம். ஸோ அதுதான் நான் அன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டேன். ஈவன் பாய்ஸ் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டடாக வந்து அந்த கேக் பேக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட் டே நான் சொன்னேன் 50 ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்கன்னு. அந்த 50 ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து அன்றைக்கி ஆஃப்டர்நூனே வந்து பார்த்திங்கன்னா 39 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. அதே ஸ்ட்ரென்த் வந்து நெக்ஸ்ட் டேலேயும் கன்டினியூ ஆச்சுங்க. அன்டில் 3 o'clock வந்து நாங்கள் கம்ப்ளீட்டாக முடித்து வெளில வர்ற வரையும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. இது வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை காமிக்குது. எனக்கு பயங்கர ஹாப்பி என்னென்னா, நம்ம ஒரு விஷயம் சொல்லிக் கொடுக்குறோம், அந்த விஷயத்தை எந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு அவங்க அவுட்புட் கொடுக்குறாங்கன்றது தான். அதை வந்து இவங்க ரொம்ப சரியாக பண்ணாங்க. அது எனக்கு ரொம்ப ஹாப்பி அண்ட் மன நிம்மதி கொடுத்தது. 2 டேஸுமே என் கூட வந்து இந்த அசிஸ்டன்ட்ஸ் பயங்கர ஹாப்பியாக இருந்தாங்க இந்த மாதிரி ஒரு ஒர்க் ஷாப் அட்டென்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் தென் இதோட பார்ட் 3 அண்ட் லாஸ்ட் வந்து நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.